மதுரையில 70 லட்சம் ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகளையும் திமுக அமைச்சர்களையும் கைது செய்யற வரைக்கும் அறப்போராட்டம் தொடரும்னு அறிவிச்சிருக்காங்க திருமங்கலம் தொகுதி மக்கள். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பேரூராட்சிகளை கட்டுப்பாட்டை வச்சிருக்கும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் KN நேரு, ஊரணி சீரமைப்புக்கான ஊரக வளர்ச்சி அமைச்சர் ஐ. பெரியசாமி, உள்ளூர் கான்ட்ராக்ட் பணிகளை கவனிக்கும் அமைச்சர் மூர்த்தி, அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் எல்லாரும் கூண்டோட சிக்கிடுவாங்கன்னு பயத்துல 70 லட்சம் ரூபாய் ஊழல் பத்தி கண்டும் காணாம இருக்காங்க திமுக அரசு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட டி. கல்லுப்பட்டி பேரூராட்சியில மத்திய அரசின் திட்டத்துல 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல அழகு நாச்சியார் ஊரணி அமைக்கப்பட்டு சுற்றுச்சுவர் கட்டினாங்க. ஆனா சுற்றுச்சுவர் கட்டி 2 மாசத்திலேயே மொத்தமா இடிஞ்சு விழுந்துருச்சு. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், திமுக ஆட்சியில அதிகாரிகளை மட்டும் இந்த சம்பவத்துல கை காட்டி விட்டுருக்காங்க. 70 லட்சம் ரூபாய் கொள்ளையில கமிஷன் அடிச்ச திமுக நிர்வாகிகளை தப்ப விட்டுருக்காங்க. உண்மை குற்றவாளிகளை முழுமையா கைது செய்யணும், பொதுமக்களோட உயிரோட விளையாடும் அலட்சிய திமுக அரசின் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு திருமங்கலம் தொகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். கட்டி முடிச்சு இந்த ஊரணி கட்டி முடிச்சு கரெக்டாக 2 மாதம் தான் ஆகுது. அவங்களே தடுப்பு சுவர் உள்ள கீழே விழுந்துருச்சு. எல்லா மக்களும் இது சின்ன பையங்க எல்லாம் விளையாட குளிக்க வந்தவங்க எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரியே இதுக்கு பக்கத்தில் இன்னொரு குளம், அந்த புளிய மரத்துக்கிட்ட ஒரு குளம் இதே மாதிரியே கட்டியிருக்காங்க. அது இதே மாதிரி தான் விரிசல். அதாவது இந்த திமுக ஆட்சி கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டுமே கட்டடம் கட்டுறது, குழி தோன்றது இந்த மாதிரி. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சியில் எடப்பாடி குடிமராமத்து பணியை செஞ்சார். அப்போல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் விவசாயத்துக்கு பயன்படுத்தி அந்த விவசாயமும் நல்லா இருக்கு, இந்த குடிமராமத்து வேலை பார்த்ததுனால இந்த குளமும் நிறைஞ்சிருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கான பணிகள் எதுவும் நடக்கலை. அப்புறம் விளம்பர ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. எதையுமே தரமான வேலைகள் இல்லை, எல்லாமே விளம்பர மாடல் ஆட்சி. இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் நிதியே ஒதுக்குறது இல்லை. அப்படியே நிதி ஒதுக்கி மக்களுக்கான வேலைகள், தடுப்பான இந்த மாதிரி எல்லாமே வேலை செய்யும் போது இதில் பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய கமிஷன் வாங்கிட்டு தரமில்லாத வேலைகள் நிறையா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அதுக்கு தான் உதாரணம் இந்த பாருங்கள், இந்த குளத்துக்கான தடுப்பான டோட்டலாக 70 லட்ச ரூபா செலவு பண்ணி சொல்லியிருக்காங்க. 70 லட்ச ரூபாய்க்கு பாருங்கள் சுத்தம் தரமில்லாமல் செஞ்சு வச்சுருக்காங்க. 3 நாள் 4 நாளில் 70 லட்ச ரூபா கட்டடம் சாஞ்சிக்கிட்டு இருந்தா அப்போ எப்படி திமுக அரசில் வேலை நடக்குது பாருங்கள். இது எப்படி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இப்படி மண்ணும் போட்டு கட்டினா சாஞ்சி போகாதா? இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூராமே இந்த ஸ்டாலினோட ஆட்சியில் இந்த மாதிரி தான் எல்லா பணியுமே நடந்துக்கிட்டு இருக்கு. கட்டுமான பணி இது கட்டுமான பணிக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு 6 அடி அகலத்தில் செவர் போட்டு அதுக்கு மேலே ஒரு 3 அடி ஆக்கி அதுக்கு மேலே 2 அடி ஆக்கி அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இந்த செவரை கட்டணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரி கீழேருந்து ஒரே மாதிரி வானம் கூட எடுக்காமல் டைரெக்டாக அப்படியே களிமண்லேயே வச்சு கட்டி ஒரு கம்பி எதுவுமே போடல. அப்போ காங்கிரீட்டே சிமெண்ட் போடுற மாதிரியே தெரில, வெறும் மண்ணையும் ஜல்லியும் போட்டு கலந்த மாதிரி இருக்குது. 2 நாளில் இடிஞ்சு வச்சு. அவங்க வேலை செஞ்சுருக்கும் போது இடிஞ்சிச்சுன்னா மக்களே விழுந்து உள்ள பாதிப்பாகிறதுக்கு, உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சியே கிடையாது, அது அவங்களுக்கான ஆட்சி, ஊழலுக்கான ஆட்சி தான் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் வாழணும், மக்கள்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் அம்மா ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு என்ன தேவையோ பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள்லாம். RB உதயகுமார் 2-3 தடவை முதலே பார்த்து இந்த நடவடிக்கைலாம் எடுக்க சொன்னார். அந்த நடவடிக்கைலாம் எடுக்காத காரணத்தினால தான் இன்றைக்கி மக்களை திரட்டி இங்கே போராட்டம் நடத்திக்கிருக்காரு. இந்த விடிய திமுகன்னாங்க, கடைசியில் விடியா திமுகவாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ இது பகல் மாதிரியே தெரில, மொத்தமாக இருட்டு மாதிரி தான் இருக்குது. திமுக ஆட்சி எப்போ முடியுதோ அப்போ தான் மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் ஆறுதல் நடந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படா திமுக விரட்டணும்னு மக்கள் முடிவோடு இருக்காங்க. துணை முதலமைச்சர்ன்றாங்க, ஆனால் எந்த திட்டமும் நடக்கலை, எந்த வேலையும் நடக்கலை. அப்படி ஒரு வேலை நடந்துட்டா அதில் 100% ஊழல். இப்போ நடக்கிற ஆட்சி நம்பத்தகாத ஆட்சியாக இருக்குது. மக்கள் விரும்புகிற ஆட்சி ADMK ஆட்சி தான், அம்மா ஆட்சி வரணும். எடப்பாடியார் தலைமையில், எங்கள் அண்ணன் தலைமையில் நாங்கள் மீண்டும் திருமங்கலத்தில் பயணிப்போம். திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமாரும் மக்களோட இணைஞ்சு ஒரு நாள் முழுக்க தர்ணா போராட்டம் நடத்தியிருக்காரு. உரிய நீதி கிடைக்கலன்னா மக்களின் போராட்டம் தொடரும்னு திறனற்ற திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. தமிழகத்தினுடைய சுதந்திர இந்தியாவிலே தமிழகத்திலே அதிகமான சிறப்பு நிதியை வாங்கி கொடுத்தது அது மாநில அளவிலே சிறந்த பேரூராட்சி என்கிற ஒரு சிறப்பை நம்ம கல்லுப்பட்டி பேரூராட்சி பெற்றது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்று நீங்களே பாருங்கள், எப்படி அது சுவர் இடிந்து கிடக்கிறது என்று. ஏன்னால் இந்த சுற்றுச்சுவர் விழுந்த காரணத்தினாலே அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு இல்லாமல் நடந்திருக்கிறது. இதே ஆண்கள் பெண்கள் வேலை செய்திருந்தால்
அத்தனை பேருடைய உயிர்களும் பறிபோய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த தரமற்ற பணிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வருகிற இளைய தலைமுறைக்கு கொடையாக, இயற்கையின் கொடையாக கொடுக்க வேண்டிய கனிம வளங்களை ஆளுங்கட்சியின் தலையோடு கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை முன்வைத்து உரிய நடவடிக்கைக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக கவன ஈர்ப்பு அறப்போராட்டமாக இதை மேற்கொண்டோம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப்